ஸோ நம்ம வந்து டாபிக் எது பார்த்துட்டு இருக்கோம்னா, திருத்துவம் சொல்லும்போது, அந்த 3 பேரும் ஒரு நபர்களா சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து முக்கியமா பார்க்கறது என்னதுன்னா, பிதா ஆகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. 3 பேருமே ஒரே ஆள் தான் சொல்லி திருத்துவத்தின்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி இல்ல சொல்றத நம்ம வந்து நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நம்ம பார்த்தது என்னதுன்னா, இட்டர்னல் நித்தியமா இருக்கிறவங்களா பார்க்கும்போது பிதா ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்றாரு? நித்தியமா இருக்கிறவர் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு? அவர் வந்து அவர் அவருக்கு தொடக்கம் முடிவு இருக்கு. அவருக்கு தொடக்கமும் இருக்கு. தொடக்கம் இருக்கு. அவர் மரித்தார் சொல்ற அந்த பாயிண்ட்லாம் பார்த்தோம். இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க போறோம் அந்த மாரி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆ இட்டர்னல்ல அதே போல கிரியேட்டரு, கிரியேட்டர் அவங்க எல்லாருமே வந்து யார் கிரியேட்டரா இருக்காங்க சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்புறம் எக்ஸிஸ்டிங்கு சொல்ற அந்த டாபிக்க நம்ம பார்க்க போறோம். கோ எக்ஸிஸ்டிங்னா சேர்ந்து இருக்காங்களா? இல்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்றது. அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். அங்க திருத்துவத்தின்படி என்ன சொல்லுவாங்கன்னா, கிரியேட்டர், இட்டர்னல், எக்ஸிஸ்டிங் காட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகே. ஸோ சொல்லணும்னா ஈக்குவல், கிரியேட்டர், எக்ஸிஸ்டிங். இதுல நம்ம ஈக்குவல் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். முதலாவது நான் எந்த பாயிண்ட்ல இருந்து போக போறேன்னா, இப்போ பிசாசுகள் பத்தி நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்ச பிசாசுகளை பத்தி? அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாத்தானின் தூதர்கள் சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டா? பிசாசுகள். சோ பிசாசுகள் பத்தி யாக்கோபு சொல்றாரு பாருங்க. ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல படிங்க. தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் ஒன்றென்று நீ விசுவாசிக்கிறாய். கரெக்ட் தான். ஒருத்தர் இருக்கார் சொல்லி நீ விசுவாசிக்கிற. ஓகே, ஒன்றான மெய் தேவன் சொல்லி நீ விசுவாசிக்கிற. அவர் அது நல்லதுதான். ஓகே, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன சொல்லி சொல்றாரு. ஓகே, யாக்கோபு சொல்றாரு. அப்போ பிசாசுகள் எங்க நடந்துச்சு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? லூக்கா இயேசுவை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னார். ஓகே, என்ன சொல்லுது? இயேசுவே நீர்தான் தேவன் சொல்லி சொல்லல. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே சொல்லி சொல்லுது. உன்னதமான தேவன்னா என்னது? மோஸ்ட் சொல்லி பாக்குறோம். இது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம்? மோஸ்ட் ஹை காட் பத்தி ஆதியாகமத்துல. ஓகே, ஜெனிசஸ் 14:18 அங்க மெல்கிஷேதேக் பத்தி பார்க்கும்போது அங்க என்ன போட்டிருக்கு? மெல்கிஷேதேக் என்ன பண்றாராம்? அவர் ராஜாவா இருக்கிறாரு. அவர் சாலமேன் ராஜாவா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? பிரெட்டும் வைனும் கொண்டு வர்றாரு. பிரெட் வைன் யார் குறிக்குது? இயேசு கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். இது அவர் வந்து பிரீஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட் சொல்லி பாக்குறோம். மோஸ்ட் ஹை காட்னா யாரு? உன்னதமான தேவன் சொல்லி பாக்குறோம். மகா உன்னதமான தேவன். இதை நம்ம இங்க காட் சொல்ற இடத்துல வந்து என்ன வார்த்தை இங்க வரும்? காடுக்கு எபிரேய வார்த்தை அது லார்டுக்கு தான். LORD காடுக்கு. எலோஹிம் இல்லனா எல் காமிக்கிறா. எலோஹிம் இல்லனா எல். சாரி, இங்க காட் இருக்கா? இதுக்கு நான் உள்ள போறேன். என்ன வருது? எல். எல்னா இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சொல்லி இருந்ததுன்னா நம்ம ஒரு வசனம் வேணா எடுக்கலாம். எதுனா ஐசையா 40:1 எடுத்துக்கலாம். ஓகேவா? அங்க இஸ்ரேலோட பேர் வரும்.
40 இல்ல 42 இல்ல பாக்குறேன். ஒரு நிமிஷம். 44 இஸ்ரேல் இருக்கு. ஓகே. இதுல வந்து இஸ்ரேலோட ஸ்பெல்லிங் பாருங்க. ISRAEL இஸ்ரேல். எல். இப்போ இது உள்ள போறேன்னா என்ன வருது? காட் ஸ்ட்ரைவ்ஸ். ஸ்ட்ரைவ்ஸ்னா என்னது? யாக்கோபு வந்து அந்த தூதனோடு என்ன பண்ணார்? ரெசில் பண்ணார்ல, சண்டை போட்டார்ல. அதனாலதான் அவர் பேர் என்னாச்சு? யாக்கோபு கிடையாது, இனிமேட்டு உன் பேர் என்னது? இஸ்ரேல் சொல்றாரு. அப்போ ஸ்ட்ரைவ் சொல்றது வந்து இஸ்ரேல், ஏல் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா காடோட நேம். இஸ்ரேல் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏல் சொல்லிருக்கு. எய்சர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெசல் சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஏல் சொல்றதுன்னா என்னது? காடோட பேர். அப்படிதான் நம்ம இங்க பாக்குறது என்னதுன்னா, ஏல் சொல்றது என்னது? காட் சொல்லி பாக்குறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் இங்க போறேன். மோஸ்ட் ஹை சொல்லி போட்டிருக்கிறதுக்கு வந்து என்ன பண்றோம்னா எலியோன். எலியோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலியோன் வார்த்தை. எலியோன்னா மகா உன்னதமான தேவன், த மோஸ்ட் ஹை காட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எலியோன்னா என்னது? அதான் மகா உன்னதமான தேவன். ஹை சொல்லி பாக்குறோம், இல்ல அப்பர் சொல்லி பாக்குறோம். இதுதான் பிசாசுகள் சொல்லுது என்னதுன்னா த மோஸ்ட் ஹை காட். ஏன் மோஸ்ட் ஹை காட் சொல்லுது? எதை ரெஃபர் எப்படி நம்ம பாக்குறோம்? நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்? தேவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, 8:5 இருந்து. ஓகேவா? ஆனா நமக்கோ ஒரே தேவன் உண்டு. என்ன படிங்க? 1 கொரிந்தியர் 8:5-6. வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுவார்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பிதாவாகிய ஒரே தேவன், அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்ற நாமம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஓகே, through whom we live சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ நமக்கு ஒரே தேவன் உண்டு, ஒன்லி ஒன் காட் சொல்லி பாக்குறோம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு மார்த்தாள் கிட்ட? ஜான் 20:17 நம்ம என்ன படிக்கிறோம்னா, என் தேவன் எடுத்திருக்கோம், உங்கள் தேவன் எடுத்திருக்கோம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஐ எம் அசெண்டிங் டு மை ஃபாதர் யுவர் ஃபாதர், டு மை காட் யுவர் காட். என் தேவன் கிட்ட உங்க தேவன் கிட்டயும். ஏன்னா எனக்கு உங்களுக்கு என்ன யாரு? ஒரே தேவன் தான். யாரு? இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மார்த்தா, மேரி மக்தலினா எந்த ஊருக்காரங்க? யூதர்கள். அவங்க வணங்குற தேவன் யாரு? யாவே தேவன். எங்களுக்கு உனக்கு தேவன் ஒருத்தர் தான். ஓகே, இஸ்ரவேலே த காட் இஸ் ஒன் சொல்லி சொல்றதுதான். அப்ப பாத்தீங்கன்னா பிசாசுகள் இந்த உன்னதமான தேவன் அவருடைய குமாரன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லி என்ன பண்ணுதான்? நடுங்குகின்றன சொல்லி பாக்குறோம். காலம் வரதுக்கு முன்னாடி எங்களை டார்ச்சர் பண்ண வந்துட்டீங்களா சொல்லி என்ன பண்ணுது? நடுங்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இது ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? மகா வல்லமை உள்ளவர். அவர் தான் என்ன பண்றாருன்னா அத்தாரிட்டி எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு சொல்லிட்டு நம்ம எங்க படிக்கலாம்னா யோவான் 5ஆம் அதிகாரம் அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றாரு சொல்லி பாருங்க. யோவான் 5:26-27 படிங்களா? ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க, தம்மில் தான் ஜீவன்னா என்னது? அவருக்குள்ளே ஜீவன் இருக்கான். யார்கிட்ட இருக்குது அந்த வல்லமை? பிதா கிட்ட இருக்கான். ஓகே, அந்த வல்லமைய குமாரனுக்கு அருள் செய்யறாராம், கொடுக்கிறாராம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு என்னதுன்னா ஒரு மேனேஜர் இருக்காரு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு 10 பேர் மட்டும் தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அவருக்கு மேல இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கம்பெனியே வந்து மேனேஜ் ஓனர் இருக்காங்க. ஓகேவா? அந்த ஓனர் என்ன பண்றாருன்னா, நீ வந்து 100 பேரை நீ மேனேஜ் பண்ணி சொல்லி என்ன பண்றாரு? அவர் கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிற 90 பேர் என்ன பண்றாருன்னா இந்த மேனேஜர் கிட்ட கொடுக்குறாரு. ஓகே, அந்த அந்த இதை அத்தாரிட்டி கொடுக்கறது யார் கொடுக்குறா? மேல இருக்கிறவரு. அவர்கிட்ட தான் எல்லாருமே இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு? அத்தாரிட்டிய கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரிதான் பிதானவர் என்ன பண்றாரா? தன்னில் தான் ஜீவன் உள்ளவரா இருக்கிறாராம் ஆரம்பத்துல இருந்தே. ஓகே,
அந்த அருளை என்ன பண்ணிருக்காராம், so he has granted the son also to have the life in himself. அந்த கிராண்ட் பண்றாராம். கிராண்ட் இல்ல, கொடுக்கறது. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. நியாயத்தீர்ப்பு கூட பாருங்களேன், பிதா கிட்ட மட்டும்தான் இருந்தது, அது குமாரனுக்கும் கொடுக்குறாராம். அவர் மனுஷ குமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை எப்ப பெற்றுக்கொண்டாரு? அவர் பூமிக்கு வரும்போது, மனிதகுமாரன் வந்த போதும் சரி. அதே நேரத்துல தேவன் ராஜ்யத்துல என்ன பண்ண, எப்ப நியாய தீர்ப்பு நடக்கும்? அதுதான் எப்ப நியாய தீர்ப்பு நடக்கும் சொல்றதா 28 வசனம் போட்டுருக்கு பாருங்க. பிரேத குழியில இருக்கும் அனைவரும் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் என்ன இருக்கு, அங்க நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குது தேவன் ராஜ்யத்துல. ஓகேவா? அப்போ அந்த அதிகாரத்தை வந்து என்ன யூஸ் பண்ணுவாரு? இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணுவாராம். அந்த அதிகாரத்தை யார் பெற்றுக்கொண்டா? குமாரன் பெற்றுக்கொண்டாராம். வேணா இன்னொன்னு வசனம் கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26, 27. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இங்கேயும் பாத்தீங்கன்னா பிதா சொல்லி பாக்குறோம், அத்தாரிட்டி. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவ காட்டிலும் பெரியவரா இருக்காரு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்ட பேரு கூட என்ன சொல்றாரு, அங்க தூதனை அனுப்பி இந்த ஏன்னா வெளிப்படுத்தல் எழுதப்பட்டது எப்ப எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து போயிட்டு 96 AD எழுதப்பட்டது. ஓகேவா? இது 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்ததும் இயேசு கிறிஸ்து தமது தூதன் மூலமா என்ன பண்ணாது, யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம் சொல்லி பாக்குறோம். 1ஆம் வசனமே அதான், இனி சம்பவிக்க போற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினது. அதான் அதை வேணா படிங்க. 1ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். இதுல 2 விஷயம் பாக்குறோம். தேவன் தான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட வெளிப்படுத்துறாரு சொல்லி வரோம், கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இது பேர் என்னது, ரெவலேஷன் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா, இது இயேசு கிறிஸ்து எப்ப பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு நடக்கிற விஷயம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து சபைக்கு வந்து தூதர்களை அனுப்புறாரு சொல்லி பாக்குறோம். அந்த அனுப்புமே தான் வந்து பாத்தீங்கன்னா, இது 4ஆம் சபைக்கு வந்து அனுப்புற இடத்துல 4ஆம் சபை அங்கே தயத்திரா சொல்ற சபைக்கு அனுப்பும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விஷயம் என்னதுன்னா, நான் எப்படி வந்து இப்ப நான் பிதாவின் கிட்ட வந்து அதிகாரம் பெற்றுக்கொண்டோம், அது மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. அவர் பிதா கிட்ட அதிகாரம் பெற்றுக்கொண்டு நீங்க எங்க இருக்காரா? அவரு பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்திருக்காராம். அப்புறம் சென்ட்ரல் சீட்ல யார் உட்கார்ந்திருக்கா? தேவன் இருக்காரு. வேணா படிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நடுவுல யாருக்கு வந்திருக்கா? பரலோகத்துல இப்போ தேவன் இருக்காரு, அல்டிமேட் காட். ஓகே, அதனாலதான் அவர் தான் என்ன பண்றாரு, சிங்காசனம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து சங்கீதம் 110 கூட நம்ம என்ன சொல்றோம், 110:1 லார்ட் செட் மை லார்ட் சிட் அட் மை ரைட் ஹேண்ட். சிட் அட் மை ரைட் ஹேண்ட் என்னது, நான் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு வலது பஸ்ல நீ பண்ணு, என்ன பண்ணு, உட்காரு. அப்படின்னா என்னது, ரைட் ஹேண்டா இரு எனக்கு சொல்லி சொல்றாரு. until I make your enemy your footstool. நீ ராஜாவா என்ன பண்ணு நியமிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம நேத்திக்கு படிச்சது 6ஆம் வசனத்துல, அதனா என் ராஜாவை நான் வந்து சீயோன்ல ஏற்படுத்தினேன்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகே, சங்கீதம் 2 அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய வசனங்கள் அப்படியே ரிலேட்டட் இன்டர்லிங்க்டு வசனங்கள் போயிட்டே இருக்கும். 6ஆம் வசனம். ஓகே, அதனால்தான் இன்று நான் உனக்கு ஜெபித்தேன், நீ நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன், நீ எனக்கு குமாரனா இருப்பாய் சொல்றதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த வசனத்துல வர்றது. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது தேவன் வந்து எப்பயுமே வந்து பெரியவரா இருக்காரு, ஈக்குவல் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து தேவனுக்கு ஈக்குவல் கிடையாது. அதனால தேவனை பத்தி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்காரு, அனுப்பினவரை காட்டிலும் பெரியவர் அல்ல. ஓகே, இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்ட பிறகு கூட என்ன ஆகிறாரா,
ராஜ்யம் எல்லாம் முடிஞ்சிட்டு பரிகரிக்கும் கடைசி சத்துருவாகிய மரணம் அழிச்சிட்டு பேர் என்ன தேவனுக்கு கீழ்பட்டு இருப்பார். தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார் சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல கூட படிக்கிறோம். ஓகே, 1 கொரிந்தியர் 15 அதுலயே நம்ம பாக்குறோம். 15:28 இது இங்கிலீஷ்ல மட்டும் படிச்சிடறான். when he has done this, the son himself will be made subjected to him who put everything under him, so God may be all in all. God may be all in all என்னது? அவரே வந்து எல்லாத்துக்கும் மேலா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தன்னும் வந்து என்ன பண்றாரு? குமாரனும் தேவனுக்கு கீழ்பட்டுதான் இருக்காரு சொல்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னதுன்னா, அவருடைய அனாதி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தபடியா நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஓகே, கோ கிரியேட்டரா தேவன் வந்து ஒரே ஒரு கிரியேட்டரா, என்ன வந்து தேவனோட சேர்ந்து குமாரனும் வந்து கிரியேட்டரா சொல்லி நம்ம பார்க்க போறோம். யார் கிரியேட்டரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் 14:22. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் எனக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, உடையவர் சொல்லி போட்டிருக்கு தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, வித் த ரைட் ஹேண்ட்ஸ். என்ன பண்றாரு ஆபிரகாம்? என்ன சொல்றாருன்னா, சோதோம் ராஜா என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து ஆபிரகாம் மீட் பண்ணும்போது, நீ எனக்கு வந்து இந்த ஒரு யுத்தத்துல வந்து எனக்கு உதவி செஞ்ச, அதனால நான் என்ன பண்றேன்னா, உனக்கு என்ன தேவையோ நீ வந்து என்ன பண்ணு, கிவ் மீ த பீப்புள் அண்ட் கீப் த கூட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். நீ வந்து கூட்ஸை வந்து அதுல வந்து அந்த எதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்தோமோ, அங்க சண்டை போட்டு நம்ம வந்து வெற்றி பெற்று அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோமோ, அந்த பொருளை நீ என்ன பண்ணு, நீ வச்சுக்கோ சொல்லி சொல்லும் போது ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, கையை ஒருத்திட்டு எனக்கு எதுவும் வேணாம். ஓகே, ஐ ஸ்வேர் பை ஸ்வேர் அண்ட் ஓத். நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றேன், ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்னதுன்னா, டு த லார்ட் ஆஃப் காட் ஆஃப் லார்ட் காட் மோஸ்ட் ஹை. ஓகே, காட் மோஸ்ட் ஹை, த கிரியேட்டர் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். அப்ப கிரியேட்டர் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் சொல்லி யார சொல்றாங்க? காட், யாவே காட் தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க யாவே காட? ஏன்னா நம்ம கொலோசியர்ல படிக்கும்போது 1ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஃபார் இயேசு கிறிஸ்து மூலமா, சன் இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். ஓகேவா? தேவனுடைய தச்சுருவமா இருக்கார் சொல்லி பாக்குறோம். அவர் தான் முதின பெருமானவர். அவர் மூலமா தான், ஃபார் இன் ஹிம் ஆல் திங்ஸ் வேர் கிரியேட்டட். யார் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டதான்? இயேசு கிறிஸ்து மூலமா கிரியேட் பண்ணப்பட்டதான். ஓகே, திங்ஸ் இன் ஹெவன், எர்த், விசிபிள், இன்விசிபிள், பவர், த்ரோன், ரூலர்ஸ், அத்தாரிட்டி, எல்லா காரியங்களும் ஓகே as created through him and for him. அவருக்காக, அவர் மூலமா, அவருக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. இங்க கிரியேட்டர்னா யார் போட்டிருக்கு? சன், குமாரன் பத்தி போட்டிருக்கு. அவர் தான் கிரியேட் பண்ணார் சொல்லிட்டு. ஆனா ஏன் வந்து ஆதி ஆகமத்துல தேவன் தான் கிரியேட்டர் சொல்லிட்டு, the most high God அவர் தான் கிரியேட்டர் சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஏன்னா அப்பா அவருக்கு ஜீசஸை பத்தி அவர் தெரியாம இருக்கலாம்ல. ஜீசஸ் பத்தி தெரியாம இருக்கலாம். ஜீசஸ் வெளிப்பட்டதே வந்து இஸ்ரேல் மக்களுக்கே தெரியாம இருந்தது. ஜீசஸ் வெளிப்பட்டதே வந்து இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெளிப்பட்டார். அதனாலயா? ஆனா வந்து அப்ப யோவான்ல சொல்றது, அப்ப அந்த அதிகாரம் அப்போ அது என்னதுன்னா, அப்போ அது எதுப்பா? அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை சொல்லுவாங்களா, அவர் மூலியமா தான் வந்து சகலமும் உண்டாயிட்டு இருந்திருக்கு. அதோ வர ஜான் 1. இதுலயே ஃபர்ஸ்ட் அதானே இருக்கும் அதுல. through him all things were made, without him nothing was made that has been made. அப்ப பாத்தீங்கன்னா through him, அவர் மூலமா தான். இதுவும் கொலோசியர் சேம் தான்ப்பா. இப்ப தான் through him and for him சொல்லி பாக்குறோம். for in him all things were created சொல்லி போறோம். மேபி அது அப்போ ரெண்டுமே வந்து புதிய ஏற்பாடுல தானே வந்திருக்கும். அதான் அதுக்கு முன்னாடி தெரியாம இருந்திருக்கலாம்ல.
தெரியாம இருக்கலாம். அப்போ டைரக்டா வந்து இங்க சொல்ல வருது யாவே காட் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாங்களா? அவர் தான் சொல்றாங்களா இங்க? சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்பதான் படிச்சோம். எங்க படிச்சோம்? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் திருப்பி ஒரு வாட்டி படிங்க. என்ன போட்டிருக்கு சொல்லிட்டு. அதான் டிஃபைன் பண்றாரு பவுல். என்ன சொல்லி 1 கொரிந்தியர் 8, 6, 7. 6. படிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் ஆ உண்டாயிற்று. அவராலே, ஃப்ரம் ஹூம், இங்க த்ரூ ஹூம் கிடையாது. ஃப்ரம் அவராலே. ஓகே, சகலம் உண்டாயிருக்கு, நாமும் உண்டாயிருக்கிறோம். அடுத்து படிங்க. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆ இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். மூலமாய், த்ரூ ஹூம் பாக்குறோம். த்ரூ ஹூம் இதான் இங்க டிஃபரன்ஸே. கொலோசியர்லயும் பாத்தீங்கன்னா மூலம் தான் போட்டிருக்கு, த்ரூ தான் போட்டிருக்கு. ஓகே, யார் மூலமா? இப்ப வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க, கட்டுற மீது கான்ட்ராக்டர் வந்து விடும்போது ஓனர் என்ன பண்றாங்க, நான் இதுக்கு வந்து ஒரு 50 லட்சம் செலவு பண்றேன் வீடு கட்டுறதுக்கு சொல்லிட்டு ஓனர் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப காசு யார்கிட்ட இருந்து வருது? ஓனர் கிட்ட இருந்து வருது. ஓகேவா? ஃப்ரம் ஹூம், யார்கிட்ட இருந்து? ஓனர் கிட்ட இருந்து வருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதான் நம்ம வந்து 1 கொரிந்தியர்ல படிக்கிறோம். ஆனா யார் மூலமா அது உருவாக்கப்படுது? அங்க இருக்கிற கட்டு வேலை பண்ற இன்ஜினியர்ஸ், கரெக்டா? அவங்கதான் வந்து சேர்ந்து அதை வந்து இது பண்றாங்க. அந்த மாதிரிதான் கிரைஸ்ட் தான் என்ன பண்றாரு? கிரியேட் பண்றாங்க. த்ரூ ஹூம், யார் மூலமா பண்றாரு? கிறிஸ்து மூலமா பண்றாரு. ஆனா யார் வந்து கொடுக்குறா எல்லாத்தையுமே சொல்லி பார்த்தீங்கன்னா சோல் கிரியேட்டர் ஆகிய காட். அதனால்தான் இந்த வசனம் படிங்க. எங்கன்னா ஐசையா 45 11 12. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிறேன். மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தது. அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். பாத்தீங்கன்னா என் கரங்கள், இது எல்லாமே யார் பண்ணதான்? தேவன். இப்ப தேவன் வந்து அந்த ஓனர் வந்து அது 50 லட்சம் கொடுக்கலன்னா என்ன ஆகுது? அங்க இன்ஜினியரிங் வந்து என்ன பண்ணிருக்க முடியாது, அந்த பில்டிங்கை கட்டியிருக்க முடியாது. ஓகேவா? அப்போ தேவன் தான் என்ன பண்ணாரா? அந்த பிளான், அந்த ஆர்டர் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து செயல்படுத்துறாரு. அவர் தான் பண்றாரு. இதுதான் வந்து நம்ம சங்கீதம் 30 கூட படிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 30, சாரி சங்கீதம் இல்ல, ப்ரோப்ஸ் 30. ப்ரோப்ஸ் 30ல 4ஆம் வசனமே அதான் இருக்கும். வானத்திற்கு ஏறுகிறவன் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்குகிறவன் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? ஓகேவா? அதெல்லாம் பண்ணது யாரு சொல்லி கேட்கிறாரு. ஓகே, அது எல்லாமே வந்து யார் பண்ணது? தேவன். ஃப்ரம் ஹூம், யார் மூலமா பண்றது? ஃப்ரம் காட், தேவன் மூலமா பண்ணப்பட்டது. யார் பண்ணது? தேவன் பண்ணாரு. யார் மூலமா பண்ணாரு? இயேசு கிறிஸ்து மூலமா பண்ணாரு சொல்லி பாக்குறோம். இதே மாதிரி நெகேமியா படிங்க. நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர். நீ வானங்களையும் வனாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வானசோனைகள் உண்மை. தேவன் இல்லைன்னா என்ன ஆகாது? தேவன் இல்லைன்னா இதெல்லாம் வரவே வராது, எக்ஸிஸ்டன்ஸ்க்கே வராது. அதனால்தான் தேவனோட பேரை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாவே YAHWEH மீன்ஸ் பாத்தீங்கன்னா, அதனாலதான் தேவனோட பேரை என்னதுன்னா he brings into existence. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் எவர் எக்ஸிஸ்ட், அதுக்கு அர்த்தமே என்னது? he brings into existence. அவர் இல்லைன்னா எதுவுமே வந்திருக்காதான்.
அவர் தான் எல்லாத்தையும் என்ன பண்றாராம், கொண்டு வராராம். இப்ப அந்த ஓனர் 50 லட்சம் கொடுக்கலன்னா என்ன இருக்காது, அந்த பில்டிங்கே வந்திருக்காது. அந்த மாதிரி யாவேக்கு பேர் அர்த்தம் என்னதுன்னா he brings into existence சொல்லி பார்க்கிறோம். அது எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டு வரது யாரு, யார் மூலமா கொண்டு வராரு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலம் கொண்டு வராரு. ஆனா அவர் தான் என்னது கார்னர் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம நிறைய அப்ப அவரை தானே கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அங்க நம்ம பாக்குறோம் he only is the creator. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நெகேமியா பழைய ஏற்பாடுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் தான் கிரியேட்டர். ஈவன் நம்ம 1 கொரிந்தியர்ல கூட நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா என்ன பாக்குறோம், from one God from whom all things came. all things cameனா என்னது, எல்லாமே வந்துச்சு. ஓகே, for whom we live, அவருக்காக தான் நம்ம வாழ்றோம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஆனா நம்மளுக்கு ஒரு கர்த்தர் இருக்காராம். சரி, இங்க ஒரு இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பாக்குறது என்னதுன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல இங்க காட் இருக்கு, இங்க கர்த்தர் இருக்கு. இதே மாதிரியே இன்னொன்னு வசனம் இருக்கு. எங்க இருக்குன்னா சங்கீதத்துல. ஓகே, சங்கீதம் 110:1 தான் அந்த வசனத்துல. நம்ம என்ன பண்ணலாம்னா எபிரேயத்துக்கு ஃபர்ஸ்ட் போலாம். ஓகே, அங்க போயிட்டு இங்க லார்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க கேபிட்டல் லெட்டர் லார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது வந்து என்னது யாவே, கரெக்டா? இப்ப ஸ்மால் லெட்டர் லார்ட் பார்த்தோம்னா அது என்ன போட்டிருந்து நம்ம பார்த்தோம், அடனாய். அதுனா என்னது, மாஸ்டர் இல்லைன்னா ஓனர் சொல்லி பார்க்குறோம். மாஸ்டர் இல்லைன்னா ஓனர். ஓகே, லார்டு சொல்றாங்க, மாஸ்டர் இல்லைன்னா ஓனர். அதுக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குனா என்னதுன்னா மாஸ்டர் ஓனர் சொல்லி பார்க்குறோம், ஆண்டவர். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம இங்கே பாக்குறோம்ல 1 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரத்துல என்ன பண்றது, நம்மளுக்கு ஒரு கர்த்தர் உண்டு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஒரே கர்த்தர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து சொல்லி போட்டிருக்கு. அங்க நம்ம பார்க்கலாம் கிரேக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உள்ள போய் பார்த்தோன்னா லார்ட் கிளிக் பண்ணிட்டேன். என்ன போட்டிருக்குன்னா குரியோஸ் சொல்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னது, லார்ட், மாஸ்டர், சார். ஓகே, இங்க கீழே நம்ம போய் டெஃபினேஷன் பார்த்தோம்னா ஓனரு இல்லைன்னா மாஸ்டரா. நம்ம என்ன பார்த்தோம், இங்க என்ன பார்த்தோமோ மாஸ்டர், ஓனர். இதோட எக்ஸாக்ட் அடனாய் ஓட எக்ஸாக்ட் வேர்டு தான் என்னது, குரியோஸ். கிரேக்கத்துல கூரியோஸ் சொல்லி பார்க்குறோம், லார்ட், மாஸ்டர். அப்போ அதுதான் இங்க சொல்றாங்க என்னதுன்னா நம்மளுக்கு ஒரே கர்த்தர் உண்டு, மாஸ்டர் இருக்காரு. அதனாலதான் யாரையும் பூமியில என்ன பண்ணாதீங்க ரபி சொல்லி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரே ரபி, ஒரே தலைவர் யார் இருக்கா, நான் சொல்லி சொல்றாரு. வேணா அது படிக்கலாம். do not call any one master சொல்லி போட்டிருக்கோம். மத்தேயு 23:10 போங்க. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். அங்க என்னது, டீச்சரு, லீடரு, கைடு, மாஸ்டர் சொல்லி பார்க்கிறோம். குரு 2519 2962 சொல்ற இங்க லார்ட், மாஸ்டர் இது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு, கைடு, டீச்சர், மாஸ்டர் எல்லாமே யாரு, கிறிஸ்து தான். உங்களுக்கு வேற யாருமே குரு கிடையாது. ரபி யாரையும் சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. சோ பாத்தீங்கன்னா வந்து இங்க நம்ம முக்கியமா நம்ம பாக்குறது என்னதுன்னா இந்த வசனத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு கர்த்தர் தேவன் இருக்காரா, பிதாவாகிய தேவன். அவர் மூலமா தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஓகேவா, ஃப்ரம் ஹூம் உருவாக்கப்பட்டது கட்டலும் அவர் மூலமா தான் எல்லாம் வந்துச்சு. கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அதான் நம்ம வசனம் கூட படிக்கிறோம், இங்க பாக்குறோம்ல, எவ்ரிதிங் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் வந்தது சொல்லி பாத்தீங்கன்னா அவர் மூலமா தான் வந்துச்சு எல்லாமே. ஆனா யார் மூலமா உண்டாக்கப்பட்டது சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்து மூலமா உண்டாக்கப்பட்டது. த்ரூ ஹூம் ஆல் திங்ஸ் கேம் சொல்லி பாக்குறோம். சரியா, இந்த டிஃபரன்ஸ் அதான் நம்ம பாக்குறோம். இங்க பழைய ஏற்பாடுல சொல்லப்படும் போது தேவன் தான் உண்டாக்கினார் சொல்லும்போது அவர் மூலமா ஃப்ரம் ஹூம் எல்லாமே வந்துச்சு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து அங்க கோட் பண்றாங்க. ஆனா புதிய ஏற்பாடுல வரும்போது இதே பவுல் 1 கொரிந்தியர் எழுதின பவுல் தான் என்ன எழுதுறாரு, கொரிந்தியரையும் எழுதுறாரு. அதே நேரத்துல நம்ம அப்போஸ்தலராகிய யோவான் எழுதுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அங்க பார்க்கும்போது ஃபார் இன் ஹிம் ஆல் திங்ஸ் வேர் கிரியேட்டட், திங்ஸ் இன் ஹெவன் அண்ட் ஆன் எர்த் விசிபிள் எல்லாமே த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். ஃப்ரம் ஹிம் போடவே இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகே, ஃப்ரம் சொல்லும் போது யாருக்கு இருந்து வருது, பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து வருது சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் சொல்லும் போது தேவன் ஒருத்தரே வந்து கிரியேட்டரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய செய்கை வார்த்தையா இருக்கார். அந்த கிரியேட் பண்றதுக்கான
வார்த்தையா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். அது போய் செய்யறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி, அடுத்தபடியா நம்ம பார்க்கறது விஷயம் என்னதுன்னா, கோ எக்ஸிஸ்ட். எல்லாருமே வந்து எப்பயுமே எக்ஸிஸ்டா இருக்காங்களா சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வசனம் பார்த்திருக்கோம். அப்படி இல்லை சொல்லிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். 1:1. இதை நம்ம வந்து கிரேக்கத்திலேயே பார்க்கலாம். என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் இருக்கு. அந்த வேர்ட் வாஸ் வித் காட் சொல்லும்போது காட் ஏற்கனவே இருக்காரு ஆரம்பத்துல இருந்தே. அதனால தான் வேர்ட் வாஸ் வித் காட் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த வேர்ட் வாஸ் காட் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அந்த வார்த்தையும் அப்ப நான் என்ன பாக்குறேன்னா, தியோஸ், இயேசு கிறிஸ்து ஒரு தியோஸ் தானே, இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் தானே. ஓகே, அவருக்கு மேல யார் இருக்கா? பிதாவாகிய தேவன், யாவே கடவுள் தானே. அவருக்கு மேல யாரும் இல்லாதனால தான் என்ன பண்றாரு, அவர் மேலே ஆணையிட்டு பேசுறாரு. ஆபிரகாம் கிட்ட பேசும்போது அவர் மேலே ஆணையிட்டு பேசுறாரு சொல்லிட்டு நம்ம எங்க படிக்கிறோம்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். 13. ஓகே, 13ஆம் வசனம். அது வேணா படிங்க ஒரு வாட்டி. When God made his promise to Abraham, since there is no one greater for him to swear, so he swore by himself. படிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு. தமது பேரிலே தானே ஆணையிட்டு. அப்பதான் நம்ம பார்த்தோம், மேல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு மேல யாரு இருக்கா? தேவன் இருக்கா, பிதாவாகிய தேவன். அவருக்கு மேல யாரும் இல்லாதனால அவர் மேல என்ன பண்றாரு? ஆணையிடுறாரு. அதனால என்ன சொல்றாரு? என்னை போல தேவன் உண்டோ, கூப்பிடுங்க, யாராவது இருந்தா கூப்பிடுங்க. அப்படி யாருமே கிடையாது, ஒருவனும் மரியன்னு சொல்லி சொல்றாரு. அவர் தான் அல்டிமேட். அதனாலதான் பைபிள்ல என்ன வசனத்துல ஆபிரகாம் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, the most high God, உன்னதமான தேவன், highest God, எலியோன் சொல்றது என்னது? the most high God. அவருக்கு தவிர வேற தேவனே கிடையாது. ஓகே, அதனாலதான் நம்ம 1 கொரிந்தியர்ல படிக்கும்போது என்ன பாக்குறோம்? அவர் தான் தேவன். ஓகே, நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு. ஒன்லி ஒன் காட், இஸ் த மோஸ்ட் ஹை காட் சொல்லி பாக்குறோம். ஓகே, இவங்களை அறிஞ்சிக்கிறது தான் நித்திய ஜீவனே. ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும். ஓகே, இஸ்ரேல் மக்களோட தேவன் யாரு? யாவே தேவன். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவர் தான் யாரும் ஏத்துக்கல, இஸ்ரேல் மக்கள் ஏத்துக்கல. அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதா நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அதனாலதான் அந்தி கிறிஸ்து ஆவி என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் சொல்லாம இருக்கிற எந்த ஆவி என்னவா? அந்தி கிறிஸ்து ஆவி சொல்லி போட்டிருக்கு. அது கூட நம்ம பார்க்கலாம். என்னதுன்னா, God sent Jesus those who does not believe those who does not believe that God sent Jesus. இது யோவான் 3:18. யோவான் 3:18. 1 தானே வரணும். இஸ் ஆன்டிகிரைஸ்ட். 1 4:3 படிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டு அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. ஓகே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாத எந்த ஆவியும், இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எவரி ஸ்பிரிட் தட் டஸ் நாட் கன்ஃபஸ் ஜீசஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். தேவன் இடத்துல இருந்து வந்தவர் சொல்லாத எந்த ஆவியும் என்னதான்? அந்தி கிறிஸ்துவின் ஆவி சொல்லி பார்க்கிறோம். தேவன் இடத்துல வந்தவர் சொல்லிட்டு. அதே இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வசனமும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்பிரிட் தட் டஸ் நாட் கன்ஃபஸ் ஜீசஸ் இஸ் ஃப்ரம் காட் சொல்லி பார்க்கிறோம். இஸ் நாட் ஃப்ரம் காட். அங்க தேவன் கிட்ட இருந்து வரல சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவாவை சொல்லி போட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ண விரும்புறேன். இப்ப கிறிஸ்தவர்கள் யார் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மாம்சத்தை வரல சொல்லுவாங்க? அவர் கிறிஸ்தவத்தை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்தவத்துக்கு அல்லாதவங்க தான் யார் சொல்லி பாத்தீங்கன்னா முஸ்லிம் சொல்லுவாங்க. ஓகேவா? அவர்லாம் வந்து கிறிஸ்து கிடையாதுப்பா, இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிடாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து ஆவி. கீழே அந்த இதுலயே போட்டுருக்கு பாருங்க. வேணா இது கூட படிங்க. 1 யோவான் 1:2-22. 1 ஜான் 1:22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று
மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யா? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வரலாம். இங்க கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க இயேசு கிறிஸ்து, அவர் இயேசுதான் கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். கிரைஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம்? அனாயிட்டட். இதை நம்ம உள்ள டீட்டெயிலாவே போலாம். உள்ள 1:22 அது இருக்கு பைபிள் ஹப். உள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜீசஸ், இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து. கிறிஸ்துனா என்னது? அனாயிட்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மெஸ்ஸியா சொல்லி யார் விசுவாசிக்கல? இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா சொல்லிட்டு, சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், உலக ரட்சகர் சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் விசுவாசிக்க மாட்டாங்க. அவர் யாருன்னா ஒரு மெசஞ்சர் தான், அவர் மெஸ்ஸியெல்லாம் கிடையாது, அவர் மெசேஜ் சொல்ற ஒரு தூதர் தான், ஒரு ப்ராஃபட் சொல்லுவாங்க. ஓகே, இவர் தான் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன்னு, இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகரு சொல்லி யார் விசுவாசிக்க மாட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் விசுவாசிக்க மாட்டாங்க. ரெண்டாவது யார் விசுவாசிக்க மாட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா யூதர்கள் விசுவாசிக்க மாட்டாங்க. ஓகே, இவங்க 2 பேர் தான் அந்தி கிறிஸ்து. மத்தபடி 99.9 இல்ல 100% கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து தான் யாரு? மெசையா, அவர் தான் உலக ரட்சகர், அவர் மூலமா தான் பாவம் நீக்கப்படும் சொல்லி எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இது கிறிஸ்தவர்களுக்கு செட் ஆகாது இந்த வார்த்தை. அப்ப யாருக்கு செட் ஆகும் இந்த வார்த்தை? பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கும் யூதர்களுக்கும் செட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு திஸ் இஸ் ஆன்டி கிரைஸ்ட் ஹூ டினைஸ் ஃபாதர் அண்ட் சன். ஃபாதர் ஒருத்தர் இருக்காராம், குமாரன் ஒருத்தர் இருக்காராம், அடுத்தபடியே வராங்க 2வது கேட்டகரி. அப்போ பிதா ஒருத்தர் இருக்காரு, குமாரன் ஒருத்தர் இருக்காங்களாம். அப்போ பிதா குமாரன் ஒருத்தர் தான், ஒரே ஒரு ஆள் தான் சொல்லி சொன்னாங்களே, அவங்க என்ன ஆயிடுறாங்க? அந்தி கிறிஸ்து ஆயிடுறாங்க. பிதா வேற, குமாரன் வேற. இதுதான் நம்ம பாக்குறோம் இங்க முக்கியமான விஷயமே. பிதா, இப்ப யூத மக்கள் விசுவாசிக்கிறது பிதா மட்டும் தான் விசுவாசிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறது குமாரன் மட்டும் தான் விசுவாசிக்கிறாங்க. அட பாவமே, 2 பேரையும் விசுவாசிக்கணும்ப்பா, அப்பதான் நீங்க நித்தியஜீவனை பெற முடியும் சொல்லிட்டு யார் சொல்லிட்டு போயிட்டா? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டார். அதான் நம்ம படிக்கிறோம்ல, யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் whom you have sent, நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது நித்திய ஜீவன். அப்பதான் நித்திய ஜீவனே கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி விசுவாசிக்கலன்னா நீங்க யாரு? அந்தி கிறிஸ்து சொல்லிட்டு யார் சொல்றா? யோவான் சொல்றாரு இங்க. ஓகே, டினைஸ் இல்ல அப்படி சொன்னாலே என்னது? அந்தி கிறிஸ்துவம். அவ பாருங்க, அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, எது எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லி நம்ம டைரக்டா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். ஓகேவா? அதே போலதான் இங்கேயே நம்ம என்ன பார்த்தோம்? 1 John 4:3 அந்தி கிறிஸ்து சொல்றது என்னதுன்னா, எவ்ரி ஸ்பிரிட் தட் டஸ் நாட் கன்ஃபஸ் ஜீசஸ் இஸ் ஃப்ரம் காட். தேவன் அனுப்பினார். அப்ப தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து அனுப்பினார் சொல்லி சொல்லாத எந்த ஆவி என்னதான்? அந்தி கிறிஸ்து ஆவி சொல்லி சொல்றாங்க. அவ பாத்தீங்கன்னா முக்காவாசி கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? தேவன் ஒருத்தர் இருக்காருன்னே தெரியல, யாவே தேவன் ஒருத்தர் இருக்காரு, இயேசு கிறிஸ்துக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு தெரியல. தெரியாம இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு? அவர் மேல இருந்தாரு, அவர் தான் எல்லாரும் 3 பேரும் ஒண்ணு, ஒருத்தர் தான் அங்க இருந்து அனுப்பினாரு, அங்க இருந்து இங்கதான் அவர் ப்ரே பண்றாரு, அவர்கிட்ட தான் அவர்கிட்ட அவரே ப்ரே பண்ணிக்கிறாரு, அவர் அழுகையோடும் கண்ணீரோடும் அவர் என்ன பண்றாரு? அவர்கிட்டயே ப்ரே பண்றாரு. எல்லாமே அந்த குழப்பத்திலேயே இருக்காங்க. ஓகேவா? அவர் வேற, இவர் வேற, இண்டிவிஜுவல் பர்சன். வில்லு தனித்தனி சித்தம் இருக்கு. ஏன் சித்தப்படி கிடையாது, உங்க சித்தப்படி செய்யப்படு கடவுள் சொல்லி அவர் சித்தத்தை ஒப்பு கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாம ஒருத்தரை மட்டும் பண்றது பாத்தீங்கன்னா அந்த அந்தி கிறிஸ்து ஆவி இருக்குது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா ஜீசஸ் தேவனால் அனுப்பப்பட்டவர் சொல்லி நம்புறவங்க தான் யாரு? கிறிஸ்தவர்களாம். மிச்ச பேர்லாம் என்னதான்? ஆன்டி கிரைஸ்ட் தான். ஓகே, சோ சும்மா சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இப்ப பேக் டு நம்ம என்ன பண்ணலாம்னா யோவான் 1ஆம் அதிகாரம் போலாம். அங்க போயிட்டு இங்க வேர்ட் வாஸ் காட் சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன வருது? வார்த்தை தான் நம்ம என்ன பாக்குறோம்னா அதே யோவான்லயே ஜான் 1 அதுல 14th verseல பாத்தீங்கன்னா வார்த்தை மாம்சமாகி சொல்லி போட்டிருக்கு. வேர்ட் பிகேம் ஃபிளஷ் சொல்லும்போது யார் ஃபிளஷ்ல வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி சொல்லும்போது அந்த வார்த்தை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஒரு தியோஸா இருந்தார். he was a theos சொல்லி பாக்குறோம். அவரும் ஒரு கடவுளா இருந்தார். அவருக்கு மேல யார் இருக்கார்? தேவன் இருக்கார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? the word was with God சொல்லும்போது தேவன் இருக்கார். இது அல்டிமேட் காட், இது இயேசு கிறிஸ்துவ குறிக்கி சொல்லி பாக்குறோம். சரி, இதே மாதிரி ஒரு வார்த்தை
பைபிள்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஒரு கிரீக் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கலாம். இன்டர் லீனியர் பைபிள் ஸ்கிரிப்சர்ல போய் பார்க்கலாம். ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா யோவான் 1:1 இதை நான் டீட்டெயிலா இங்க வச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அண்ட் வேர்ட் வாஸ் வேர்ட் வாஸ் காட், ரிவர்ஸ்ல இப்படி வரணும். ஓகேவா? வேர்ட் த வாஸ் காட் சொல்லி பார்க்குறோம். இங்கே த வேர்ட் வாஸ் காட் சொல்லி போட்டுருக்காங்க. இதே மாதிரி ஆக்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 28:6 அந்த வசனம் போய் பார்த்தோம்னா அது வேணா படிங்கப்பா சாமுவேல். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவேன் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆக்சுவலா இங்க சிச்சுவேஷன் நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கப்பல் பவுல வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னா ஐலாண்ட் எருசலேம்ல இருந்து பிடிச்சிட்டு அவர் நான் சீசருக்கு நான் அபயம் இடுறேன்னு சொல்லி சொல்லுவாரு. எனக்கு சீசர் கிட்ட கொண்டு போக சொன்னோன்னே அப்போஸ்தலர் பவுல் வந்து ரோமன் சிட்டிசனா இருக்கிறதுனால ரோமுக்கு கொண்டு போவாங்க சொல்லி பார்ப்போம். சீசர் கிட்ட கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பவுல் வந்த கப்பல் வந்து என்ன ஆகும்னா கப்பல் சேதாயிடும். ஓகே, கப்பல் சேதனா இடிஞ்சு அதை சைக்கிளோன்ல மாட்டிக்கிட்டு உடஞ்சிரும். வந்தவொடனே அங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. ஆனா ஏற்கனவே பவுல் சொல்லுவாரு யாரும் சாக மாட்டீங்கப்பா, வெறும் வந்து பொருளாதார சேதம் மட்டும் வரும், உங்க கூட்ஸ் என்னென்ன கூட்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் சேதமாகும், மற்றபடி நீங்க எல்லாருமே பொழைச்சிப்பீங்க சொல்லி சொன்ன மாதிரி அதே மாதிரி அவங்க பொழைச்சிப்பாங்க. பக்கத்துல ஒரு ஐலாண்ட்ல போய் வந்துருவாங்க. அப்போ அங்க வந்து குளிருக்காக என்ன பண்றாங்கன்னா கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணோம்னா ஒரு விரியன் பாம்பு இருக்குல்ல, வைப்பர் வந்து கடிச்சிரும் பவுல. கடிச்ச உடனே உதறி அதை தூக்கி பாம்பு இதுல போட்டுருவாங்க, அந்த நெருப்புல போட்டுருவாரு யாருன்னா பவுல். போட்ட பிறகு அதான் அந்த கான்டெக்ட்ல வர்றது. ஓகேவா? அப்போ அந்த மக்கள் அங்க இருக்க ஐலாண்ட்ல இருந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த பவுல் வந்து எப்ப சாவார் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பாம்பு கத்திச்சு சொல்லிட்டு. ஆனா சாவமா இருப்பாரு. அப்ப சாவமா இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓ இவர் கடவுளா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த பாம்பு குத்திச்சு செத்து போயிடணும். ஏன்னா பயங்கரமான பாய்சனஸ் சொல்லி பாக்குறோம். இவன் பயங்கரமான பாவியா இருக்கிறான், அதனாலதான் வந்து கப்பல் சிதறத்துல இருந்து தப்பிட்டான், இப்ப இதுல மாட்டிக்கிட்டான் பாரு, தேவனை தண்டிச்சிட்டாங்க சொல்லி ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா வந்து இவர் சாவாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இவர் கடவுளா இருப்பாரா சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பாத்தீங்கன்னா இதே வார்த்தை தான், தியோஸ். ஓகே, யார சொல்றாங்க இங்க? அப்போஸ்தலர் பவுல சொல்றாங்க இந்த கான்டெக்ட்ல. இது வேணா நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க, இது ஃபுல் சாப்டர். இங்க என்னதுன்னா பவுல் இங்க தீவு பேர் வந்து பாத்தீங்கன்னா மால்டா தீவு. மால்டா தீவு வந்து எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா சோ மெடிட்டரேனியன் சீ இருக்குல்ல, மெடிட்டரேனியன் சீல இங்க மால்டா தீவு. ரோம் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? நான் இன்னும் மேப் காமிக்கிறேன்னா இன்னும் நல்ல மேப் காமிக்கிறேன். இதுல உங்களுக்கு கிளியரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதான் இஸ்ரேல், எருசலேம் இங்கதான் இருக்கு. இங்க இருந்தா என்ன பண்றாங்கன்னா எருசலேம் இங்கதான், எருசலேம் இங்க இருந்து என்ன பண்றாங்க கூட்டு போறாங்க எங்க ரோம்க்கு வராங்க. இந்த ரோம் இங்க தெரியுதா, ROME ரோம் கூட்டு போறாங்க. போகும்போது கப்பல் சேர்த்து என்ன ஆகுதுன்னா இங்க ஆயிடுது. ஆன உடனே மால்டா தீவு குட்டி தீவு, ரொம்ப குட்டி தீவு. அந்த தீவு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான், இதான் அந்த தீவு மால்டைஸ் ஐலாண்டு. ஓகேவா? சோ அந்த தீவுல தான் என்ன பண்றாங்கன்னா போயிடுவாங்க. அங்க இருந்த மக்கள் அங்க பாம்பு குத்திரும், விரியன் பாம்பு குத்தின ஒண்ணுதான் அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செத்து போயிடுவா சொல்லி நினைப்பாங்க. அவர் சாவாததை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா பீப்புள் வந்து எக்ஸ்பெக்டிங் அவன் பயங்கரமா ஸ்வெல்லிங் ஆயிட்டு என்ன ஆயிடும், ஃபேட்டல் சடன்லி ஃபால் டெட் சொல்லி நினைப்பாங்க. பட் ஆஃப்டர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் சீயிங் நத்திங் அன்யூஷுவல் ஹேப்பன்ட். ஓகே, தே சேஞ்ச்ட் தேர் மைண்ட், அவங்க மைண்ட் மாறிச்சான். அண்ட் செட் ஹி வாஸ் அ காட், கடவுள் சொல்லிட்டாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹி வாஸ் ஏ காட் சொல்றாங்க. ஏன் வருது ஆர்டிகிள் ஏ வருது, ஆர்டிகிள் ஏ வரக்கூடாது. நம்ம போய் உள்ள போய் பார்த்தோம்னா ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு இங்க என்ன போட்டிருக்குன்னா ஆதி இது ஜான் 1:1 he was a god சொல்லி போடல, he was god தான் போட்டிருக்கு. ஓகேவா? ஆனா ஒரு இதான சொல்றேன். he was இங்க தி வரல. ஓகே, ஓ
அங்க த போடல, ஹி வாஸ் தி காட். இல்ல த வேர்டு இங்க, இப்ப த வேர்டு இவருங்க, த வேர்டு வாஸ் காட். ஓகே, நம்ம இதை பார்க்கல, நம்ம இதான் பாக்குறோம், வாஸ் ஏ காட். இங்க நடுவுல வர்றது, இங்க வாஸ்க்கு ஏ காடுக்கும் நடுவுல எதுவும் வரல, நம்ம ரிவர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பார்க்கும்போது இங்க வந்து நம்ம இவரது பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா they said God him to be சொல்லி போட்டிருக்கு, தியோன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா இங்கேயும் காட் ஏ வரவே இல்லை. ஆனா டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் மனுஷனா இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிறதுனால இவரும் ஒரு கடவுளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏ போட்டாங்க. இவரும் ஒரு கடவுள். தமிழ் எப்படி இருக்குப்பா? இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் அல்டிமேட் காட் சொல்றாங்களா பாத்தீங்கன்னா, இவன் ஒரு தேவன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஏ காட், இவன் ஒரு காட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவரும் ஒரு தேவனா இருக்காரு. ஓகே, தேவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் தான் அல்டிமேட் காட். ஓகே, அவருக்கு தான் த காட் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க எல்லாம் என்னது, அவங்க அவர் கீழே இருக்கிறவர் தான், அவர் வந்து மாஸ்டர், அவரும் ஒரு காட் தான். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதத்துல தாவீதே என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ எபிரேயத்துல இருக்கு, ஹீப்ரூ 1 1 அதிகாரம் 8-9 நினைக்கிறேன். ஓகே, அங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல, you have loved righteousness and hated wickedness, therefore God your God. God சொல்லி யார சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. காட் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, யுவர் காட் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு காட் இருக்காங்களா. ஓகே, இது எங்க சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம் 45:6-7 இருக்கு இந்த வசனம். ஓகே, தாவீது சொல்றது. சரி, இது ஒரு கோ எக்ஸிஸ்டிங் சொல்ற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த வசனம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 45 இங்க பாத்தீங்கன்னா தாவீது எழுதுறாரு, therefore God your God has set you above your companion and anointed you with the oil of joy சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். சாரி, அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். கோ எக்ஸிஸ்டிங்க்கு யோவான் 20:28. ஜான் 20:28. படிங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். என் ஆண்டவரே என் தேவனே என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்றாரு, என்னுடைய மாஸ்டர், மை குரு, மை லார்ட் அது சொல்றது. அப்புறம் என் தேவனே சொல்லி என்ன பண்றாரு, ஷாக்ல எக்ஸ்கிளமேஷன். ஓகே, ஷாக்ல வந்து சொல்றாரு தியோஸ், மை காட் சொல்லி சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா இவர் தான் யாவே தேவன் சொல்லி குறிக்குதா இங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு, தேவனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம வந்து இப்ப எபிரேயத்துல கூட நம்ம பார்த்தோம். என்னதுன்னா இப்ராஹிம் எல்லாம் சங்கீதத்துல பாக்குறதுனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு தேவனா இருக்காரு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார் சொல்லி கூட ஒரு வசனம் இருக்கு. வேணா அந்த வசனம் கூட படிங்க. இன் flesh God has manifested. 1 தீமோத்தேயு 3:16 படிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாருக்கும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 கரெக்டா? இது நம்ம வந்து கிரேக்கத்துல போய் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:16.
என்ன போட்டிருக்கு? பை இந்த இதுதான் போட்டிருக்கு. ஹீ அப்பியர்ட் இன் ஃபிளஷ். ஹீ தான் போட்டிருக்கு. காட்னு போட்டிருக்கு. இங்க என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? ஹூ, ஹீ. தியோஸ்னு யூஸ் பண்ணவே இல்லை அந்த வார்த்தை. காடுக்கு என்ன வார்த்தை வரணும் ஆக்சுவலா? காட்னா தியோஸ். வேணா அந்த வசனம் வேணா போலாம். எங்க போலாம்னா வந்து ஜான் 1:1 நம்ம எடுத்துக்கிட்டு கிரேக்க இதுல போனோம்னா இந்த காடுக்கு என்ன வரணும் வார்த்தை? தியோஸ் வரணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லிட்டு. ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா 1 தீமோத்தேயு 3:16 வந்து அவர் ஹீ அப்பியர்ட் இன் ஃபிளஷ் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, வாஸ் vindicated in spirit, was seen by angels சொல்லி போகிறோம். சரி, ஒரிஜினல் இதுல போய் பார்க்கலாம், கிரீக்லயே. ஓகே, கிரீக் இன்டர்லினியர் ஒரிஜினல் கிடையாது இது வந்து கிரேக்க வார்த்தையில பைபிள் ஸ்கிரிப்சர் இதுல போய் பார்க்கும்போது எங்க போட்டிருக்கு? 1 தீமோத்தேயு 3:16 அங்க தியோஸ்னு வந்திருக்கா சொல்லி பார்க்கலாம். அந்த வார்த்தை தியோஸ் சொல்ற வார்த்தை. ஸோ இதான் அந்த இது 16வது வசனம். ஓகே, இங்க காட்னு சொல்லி இங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க தியோஸ்னு சொல்லி வார்த்தை இருக்கா? தியோஸ் 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 ஓகே, தியோஸ் இங்க இருக்கு. தியோஸ் இங்க வந்திருக்கு. தியோஸ் தியோஸ் வாஸ் அப்பியர்ட் இன் ஃபிளஷ் அண்ட் வாஸ் ஜஸ்டிஃபைட் இன் ஸ்பிரிட் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இதுல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஓல்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல போய் பார்க்கலாமா? அது பேரு கோடெக்ஸ் சினைட்டிகஸ். ஸோ இப்படிதான் நம்ம வேலிடேட் பண்ணோம் அங்க இருக்கிற வசனங்கள் எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்க போயிட்டு 1 தீமோத்தேயு 3:16 இங்க என்ன போட்டிருக்கு? He who was manifested in flesh சொல்லி போட்டிருக்கு பழைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ்ல. ஓகேவா? சரி, இங்க நான் வந்து பேஜ் பை பேஜ் இது போறது. ஓகே, இது 4th சாப்டர். நம்ம என்ன 3rd சாப்டர் தானே இருக்கும். 3rd இதுல இருக்கும் 16ல. ஸோ தியோஸ்க்கான வார்த்தைக்கான இது என்னதுன்னா ஓஇஓசி 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 அந்த மாதிரி கான்டெக்ஸ்டே இல்லை. ஓகேவா? அங்க இருக்கிறது என்னதுன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அதான் போட்டிருக்கு. சாரி, அது போடல. He who was manifested in flesh. He சொல்ற வார்த்தை தான் வருது சொல்லி பார்க்கிறோம். எது? கோடெக்ஸ் சினைட்டிகஸ் சொல்றதுல. இது வந்து 4th செஞ்சுரியில இருக்கிற பைபிள். ஓகே, கிரேக்க பைபிள். அதுல நம்ம பாக்குறோம். ஓகே, ஸோ அப்படி அது காட்னு சொல்லி போட்டாலும் வந்து என்னதுன்னா ஏசு கிறிஸ்து வந்து என்ன இருக்கு? அவர் தியோஸா இருக்காரு, அவர் காடா இருக்காரு. காட் வந்து மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ் சொல்ற கான்டெக்ட் தான் இங்க கொடுக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதே மாதிரி இன்னொன்று வசனம் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அதோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்னதுன்னா ஐசையா. ஏதாவது கேள்வி இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? இல்லை இதோட முடிச்சிடலாமா? கேள்வி இருந்தா கேள்வி மட்டும் பார்த்துடலாம். நாளைக்கு இது பார்க்கலாம் வேணாம். இதை பார்க்க போற டாபிக் சாமுவேல், உங்களுக்கு கேள்வி இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? ஓகே, அப்போ ஓகே முடிச்சிடலாமா? இல்லை நாளைக்கு நம்ம பார்க்கலாமா? மண்டே பார்க்கலாமா? இல்லை என்ன பண்ணலாம்? ஓகே, ஏசியா பார்க்கலாமா? சாமுவேல் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. ஐசியா 9:6. ஓகே, ஸோ இங்க நம்ம பார்க்கலாம்.
என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இங்க என்னதுன்னா, ஃபார் டு அஸ் a child is born, to us a son is given, the government will be on his shoulder. ஓகே, யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவரோட பிறப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? he will be called the wonderful counselor, the mighty god. mighty god போட்டுருக்கு பாருங்க, mighty god. ஓகே, ஆனா கீழே பாத்தீங்கன்னா யாவே கேபிட்டல் எல்லோ வருது பாத்தீங்களா, அவர் வரும்போது என்ன போட்டிருக்கு? ஆல் மைட்டி வந்துருச்சு. ஓகேவா? டிஃபரன்ஸ். எவர் லாஸ்டிங் ஃபாதர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். என்னதுப்பா எவர் லாஸ்டிங் ஃபாதர்? இதை பத்தி நம்ம பார்க்கலாமா? இதை நம்ம வந்து கிரேக் இதுலயே பார்க்கலாம், இந்த பைபிள்லயே பார்க்கலாம். இது வந்து என்னது, கிரீக். நம்ம என்ன பண்ணோம்னா ஹீப்ரூஸ் போனோம். ஹீப்ரூஸ்ல ஐசையா 99th இதுல போயிட்டு 6ஆம் வசனம் நம்ம பார்க்கணும். பார்த்தனா என்ன போட்டிருக்கு இங்கன்னா, 6ஆம் வசனத்துல, boy he is born to us, son he is given to us, he shall become, சொல்லி போட்டிருக்காங்க, he shall become the chieftainship on his shoulder of him, he shall call name of him one marvelous, one counselor, masterful, father of future. பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்த்தது என்னது, என்ன பார்த்தோம் இங்க ஐசையால? எவர் லாஸ்டிங் ஃபாதர் சொல்லி பார்த்தோம். அப்போ ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர் சொல்லி இங்க இருக்கு. ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர்னா அர்த்தம் என்னது? எதிர்காலத்தின் தகப்பன். எதிர்காலத்தின் தகப்பனா? எப்படி எதிர்காலத்தின் தகப்பன் ஆக முடியும்? நமக்கு தகப்பன் யாரு? ஆதாம். இஸ்ரேல் மக்களோட தகப்பன் வந்து ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு தகப்பன் யாரு? தகப்பன் யாரு? ஆதாம். ஆதாம் தான் சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம எங்க படிக்கலன்னா 1 கொரிந்தியருக்குள்ள படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15லயே இருக்கு. எல்லா வசனமும் அங்கதான் இருக்கு மோஸ்டா. 15ல என்ன பண்றாங்கன்னா, ரிசரக்ஷன் பாடி பத்தி பேசும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, so it is written the first man Adam has become the living being. ஓகேவா? அவர் தான் நம்மளுக்கு தகப்பனா இருந்தாரு. லாஸ்ட் மேன் சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து, லாஸ்ட் ஆடம். லைஃப் கிவிங் ஸ்பிரிட். லைஃப் கிவிங் ஸ்பிரிட் என்னது? எல்லாரையும் மரணத்திலிருந்து உயிர் தெழுவ போறாராம். மரணத்திலிருந்து உயிர் தெழுவ போறாராம். அப்ப எப்ப நடக்கும் அது? இன்னும் நடக்கல. 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கல. எப்ப நடக்கும் அது? தேவன் ராஜ்யத்துல நடக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, the father of future. ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே தகப்பன் யாரு? 2ஆம் ஆடம். 1ஆம் ஆதாம் பூமியில இப்ப பூமியில இப்ப இருக்கிற வரைக்கும் யார தகப்பனா இருக்காரு? ஆதாம் தகப்பனா இருக்காரு. லாஸ்ட் ஆடம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆடம், ஃபர்ஸ்ட் மேன் ஆடம் வந்து பூமியில இருக்க இப்ப மக்களுக்கு எல்லாருக்கும் தகப்பன். மரணம் வந்துச்சு அவர் மூலமா தான். ஓகேவா? அவர் தான் தகப்பன். ஆனா இயேசு கிறிஸ்து தகப்பன் எப்ப ஆக போறாரு? தேவனுடைய ராஜ்யத்துல உயிர்த்தெழுதல்ல, அவரோட வருகையில, 2ஆம் வருகையில. அதுதான் ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சரிட்டி சொல்லி பாக்குறோம். அது எப்ப சொல்றாரு தேவன் பாத்தீங்கன்னா, அவருடைய 1ஆம் வருகையிலே சொல்லிட்டாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறக்கிறாரு. இவர் ஆனா இப்ப தகப்பனா இருக்க மாட்டாரு, இவர் ஃபியூச்சர்ல தகப்பனா இருப்பாரு. எப்போ? அவர் 2ஆம் வருகையில ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்போது. அதனால ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எப்படி அந்த ப்ராஃபஸி வந்து உள்ளே இருக்கு பாருங்க ஆரம்பத்திலேயே. சோ அப்படியே அந்த வசனம் படிச்சோன்னா, இங்க ஐசையா அது படிச்சோன்னா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நம்ம அந்த மெல்கிஷேதேக் பத்தல, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சாலமன் ராஜா, எல்லாமே அவர் தான். ஓகே, ஆஃப் ஹிஸ் கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் கவர்மெண்ட்ஸ் அண்ட் பீஸ் தேர் வில் பி நோ எண்ட். ஹி வில் ரைன் ஆன் த டேவிட்ஸ் த்ரோன். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு தேவன், உன் சந்ததி வந்து என்றைக்குமே என்ன இருப்பாங்க? ராஜா இருப்பாங்க சொல்லி சொல்றாங்க. உங்க ராஜ்யபரம் என்றைக்குமே அழிய போறது கிடையாது சொல்லி தாவீதுக்கு ப்ராமிஸ் பண்ணுவார். எங்க ப்ராமிஸ் பண்ணுவார்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். God's promise to David. ஓகேவா? அங்க என்ன ப்ராமிஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்துல, நான் இங்கிலீஷ்ல படிச்சிடுறேன். ஓகே, I will raise up your offspring to succeed you, your own flesh and your blood. I will establish his kingdom. நான் என்ன பண்ணுவேன்? உன் சந்ததியில இருந்து நான் ராஜாவை எழுப்புவேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யம் என்ன பண்ணுமா? he is the one who is build a house for my name. I will establish the throne of his kingdom forever. forever னா என்னது? என்றென்றைக்கும் அந்த ராஜ்யம் வந்து இருக்கும் சொல்லி சொல்றாரு.
இதான் தாவீது கிட்ட என்ன பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. ஓகே, நாத்தனேல் ரிப்போர்ட்டட் தாவீது. இதை கேட்ட தாவீது என்ன சொல்லுவாரு, ஹூ ஆம் ஐ காட் சோவரண்ட் லார்ட், நான் யார், நானு என் குடும்பத்தை இவ்வளவு தூரம் நீ ஆசீர்வதிக்கிறீங்களே சொல்லிட்டு கேட்கிறாரு தாவீது, கிங் டேவிட். ஓகேவா, என்னதுன்னா யுவர் ஹவுஸ் யுவர் கிங்டம் வில் என்டியூர் ஃபார் எவர் பிஃபோர் மீ, யுவர் த்ரோன் வில் பி எஸ்டாப்ளிஷ் ஃபார் எவர். ஃபார் எவர் எவர்னா என்னது, என்றென்றைக்கும். சோ அதுதான் என்ன பண்றாருன்னா இங்க ஐசியால பாக்குறோம், he will reign on David's throne and over his kingdom establish and upholding it. Okay, and his justice and righteousness from time on forever. அதே வார்த்தை யாரு, இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார்ல, இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் சந்ததியில வந்தவர். ஓகே, யூத கோத்திரத்துல தாவீதின் வம்சத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி என்ன பண்றாங்க அநேக பேர் கேட்கறாங்க. ஓகேவா, சோ அவர் தான் ராஜா. ஓகேவா, இந்த காரியத்தை யார் நிறைவேற்றுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதும் அவர் ராஜாவா ஆக்குறதும், என் வலது பஸ்ல நிற்குவார், நான் உன்னை பாதப்படியாக்கி போட வரைக்கும் நீங்க ஆளுகை செய்யணும் சொல்லி எல்லாத்தையுமே செஞ்சது யார் சொல்லி பாத்தீங்கன்னா, the zeal of the Lord Almighty will accomplish this. செய்து முடிக்கிறவர். நீ உட்கார் நான் பாத்துக்கிறேன் சொல்லி சொன்னதுல யாரு, யாவே தேவன் சொல்றாரு. zeal of the Lord, capital letter Lord Almighty, யாவே சொல்றாரு. அதுதான் நம்ம சங்கீதம். அதனாலதான் நான் அடிக்கடி போறதுனா சங்கீதம் 110 போறதுனா, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என் வலது பஸ்ல உட்காரு, உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போற வரைக்கும் நீ என் வலது பஸ்ல உட்காரு சொல்லி சொல்றாரு. ஓகே, அது ஜீல் யார் பண்றது சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் தான் இதை வந்து பண்றார், செயல்படுத்துறார். ஓகே, அவரோட திட்டம். அதனாலதான் வந்து பிதாவின் சித்தம் செய்ய தான் நான் வந்தேன். அந்த என்னதுன்னா எக்ஸாம்பிள் ஹீப்ரூஸ் 10ஆம் அதிகாரத்துல அங்க என்ன போட்டிருக்குன்னா, பலியும் காணிக்கையும் நீ விரும்புதில்ல, இதோ நான் வருகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. when Jesus came into the world, பூமிக்கு வரும்போது, I have come to do your will my God சொல்லி யார் சொல்றா, இயேசு சொல்றாராம். தேவனே நான் உமது சித்தத்தை செய்ய வரேன். யார தேவனை சொல்றாரு, பிதாவாகிய தேவன் யாவே தேவனை சொல்றாரு. யார் சொல்றா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது தமிழ்ல படிக்க ஒரு வாட்டி, 7ஆம் வசனம் மட்டும். அப்பொழுது நான் தேவனே உன்னுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். யார் அது வந்தது, இயேசு கிறிஸ்து வந்தார், வந்து மனுக்குலத்தை காப்பாத்தினார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு. ஓகேவா, அப்ப அந்த வில் யாருது, பிளான் யாருது, திட்டம் யாருது, எல்லாம் தேவனுடையது. தேவனுடைய திட்டத்தை வந்து செய்யறது யாரு, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கோம், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், ஃப்ரம் ஹூம் காட், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கான்டெக்ட் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நம்ம தேவன் யாரு, பிதா யாரு, அப்புறம் குமாரன் யாரு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, சோ இதோட நம்ம முடிக்கலாம். நம்ம நாளைக்கு மண்டே வந்து மிச்சது கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, சரி, ஓகேப்பா. சோ ஏதோ கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க. அப்படி கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு ப்ரேயர் சொல்லுங்க சாமுவேல். இயேசு கிறிஸ்து வந்து மகிமையை வந்து சரீரத்துல மூடி இருந்தாரு. நம்ம வந்து மருதபா மலையில பார்க்கும்போது அவர் வந்து மகிமையை வெளிப்படுத்தினார். அதான் மத்தேயு 17 தானே, அதான் நம்ம பார்த்தோம். அது நம்ம போன பாடத்திலே பார்த்துட்டோம்ல, மேத்யூ 17ல 2ஆம் வசனம் தானே சொல்றீங்க. 2ஆம் வசனம் தானே சொல்றீங்க. ஓகே, then he was transfigured before them, his face shone like a sun and his clothes was became white as a light. சோ இத நம்ம பார்த்தோம்ல, இது வந்து ஒரு விஷன், ஒரு தரிசனம். இப்போ இதுல ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் என்னதுன்னா, டீச்சர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல பெக்குலியரா என்ன பண்ணாருன்னா, இது இயேசு கிறிஸ்து வந்து ஜீசஸ் டுக் பீட்டர், ஜேம்ஸ், ஜான் 3 பேர் மட்டும் கூட்டு போறாரு. என்னப்பா அவங்க ஸ்பெஷலா? ஓகேவா, இதுதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த விதத்திலுமே நான் வந்து என்ன இல்ல, நான் குறைஞ்சவன் கிடையாது சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. என்னதுன்னா, I am no lesser than the super apostles. I am no lesser than the super apostles சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. என்ன படிங்க, அங்கதான் சொல்லுவார். 2 Corinthians 12. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இந்த 3 பேர் மட்டும் கூட்டு போறாரு. யாக்கோபு, யோவான், அப்புறம் பேதுரு. ஓகேவா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு விஷனா பார்த்தாங்க.
ஓகே, இங்க 9ஆம் வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்? தே saw a vision. தரிசனத்தை பார்த்தாங்க. ஓகேவா? இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா இவங்க காண்பறதுக்கு முன்னாடி மரிக்கிறதுல சொல்லிடுறாங்க. ஏன்னா இது முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்கு? Truly I tell you, some who are standing here will not taste death. மரணமே வராதான் before they see the son of man coming in the kingdom. அப்ப என்ன பண்றாரு? ராஜ்யத்துல எப்படி வருவது சொல்றத வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இங்க காமிக்கிறாரு. இவங்க முன்னாடி மோசேவும் எலியாவும் வந்து இருக்கிற மாதிரி இவருடைய சரீரம் வந்து மறுரூபம் அடைகிற மாதிரி பயங்கர பிரகாசம் அடைகிற மாதிரி நான் எப்படி இருப்பேன் சொல்றத ஒரு விஷனை காமிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா இத வந்து பேதுரு வந்து எழுதியிருக்காரு அவரோட புத்தகத்துல, நாங்க மறுரூபம் அடையில நாங்க பார்த்துமே சொல்லிட்டு. இத வந்து பவுல் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறாரு. என்ன பண்றாரு? நான் வந்து 14 வருஷம் முன்னாடி நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்துல இருந்தானோ சரீரத்துல இல்லையோ தெரியல. அவன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்துல இருந்தானோ சரீரத்துல இல்லையோ தெரியல. மனுஷன் காணக்கூடாத ஒரு காரியங்களை பார்த்தான் சொல்லி போட்டிருக்கு. கரெக்டா? இது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா கீழே பாருங்க 11ஆம் வசனத்துல, I have made a fool of myself, but you drew me to it. I ought to have been condemned by you, for I am not in least inferior to the super apostles. சூப்பர் அப்போஸ்டல்ஸ்னா யாரு? அப்போஸ்டல்களே இயேசு கிறிஸ்து சூஸ் பயங்கரமா செப்பரேட்டா வச்சிருக்கிற ஒரு அப்போஸ்டல்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஈவன் தோ ஐ எம் நாட், அவங்களுக்கு என்னென்ன வெளிப்படுத்தினாரோ அதே இதை எனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணாரு? தேவன் வந்து வெளிப்படுத்தினார். அதனாலதான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு? ஐ கோ ஆன் டு விஷன் அண்ட் ரெவலேஷன் ஃப்ரம் லார்ட். யார் லார்ட்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ணாரா? விஷன்ஸ் ரெவலேஷன்ஸையும். விஷன்னா என்னது? தரிசனங்கள். தரிசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். எப்ப வெளிப்படுத்தினார்? 14 வருஷத்துக்கு முன்னாடி, 14 years ago. ஓகே, தரிசனத்தையும் வெளிப்படுத்தலையும் எனக்கு கொடுத்தாரு. எப்படி அவங்க அப்போ இங்க யோவான், பேதுரு, யாக்கோபு கொடுத்தார விஷனை அதே போல எனக்கு கொடுத்துருக்காருப்பா, நானும் குறைஞ்சவங்க கிடையாது சொல்லி சொல்றாரு. இந்த வசனம் மட்டும் படிங்கப்பா, 11 மட்டும். மேன்மை பாராட்டி போல பேசி நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவு குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்தது. மெச்சிக்கொள்ள நான் இதெல்லாம் சொல்லணும் சொல்லி தேவையே இல்லை. ஆனா உங்களுக்காக நீங்க தான் என்னை வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து தள்ளிட்டீங்க நீ சொல்லி சொல்றாரு. நான் எல்லாம் இது பெருமை பாராட்டுறதுக்கு நான் சொல்லாம இருக்கிறேன் இருந்திருப்பேன். நீங்க தான் வந்து என்னை தள்ளினீங்க இந்த காரியங்கள்லாம் சொல்றதுக்கு சொல்லிட்டு. சோ என்ன பண்றாரு? கம்பேர் பண்றாரு. நான் வந்து கொஞ்சம் கூட நான் வந்து அவங்க சூப்பர் அப்போஸ்டல்ஸ் யோவான், யாக்கோபு, அப்புறம் பேதுருவுக்கு நான் குறைஞ்சவங்க கிடையாது சொல்லி சொல்றாரு அங்க கான்டெக்ட்ல. எனக்கும் விஷன் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு. எனக்கே வந்து செப்பரேட்டா எனக்கு காமிச்சிருக்காரு. 3ஆம் வானம் போயிருக்கேன், பாரடைஸ்க்கு போயிருக்கேன், தேவன் ராஜ்யத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த விஷயம் தான் இங்கேயே நம்ம 17ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இது வந்து விஷன். அங்கேயும் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் தான் சொல்லி பாக்குறோம். 17:9. சாம்பேல் கான்டெக்ட் புரியுதா இப்போ? இதுல உங்களுக்கு டீப்பான கொஸ்டின் அதுப்பா. அங்க மர்வமானது என்னது, அங்க வெள்ளையானது என்னது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷன், ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த இவர் என்ன பண்றாருன்னா ஒரு டெலிவிஷன் மாதிரி. இப்ப எக்ஸாம்பிள் 2150 வந்து பாத்தீங்கன்னா கல்கி சொல்லி ஒரு வந்துச்சு சொல்லி சொல்றாங்க ஃபேமஸா. ஓகே, அப்ப நிஜமா நடந்தது அது? இல்ல அது ஒரு ஸ்டோரியே இருக்காது. அது வந்து ஒரு டெலிவிஷன் சொல்லி பாக்குறோம். டெலிவிஷன். ஓகே, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. ஆனா இது நிஜமா நடக்க போற விஷயத்த இயேசு கிறிஸ்து ஒரு விஷனை காமிச்சிருக்காரு. அதனாலதான் என்ன சொல்றாரு 9ஆம் வசனத்துல, இந்த விஷனை வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது வேணா இங்க பாக்கலாம். ஜான் 17:9. ஜான் கிடையாது, மத்தேயு. மேத்யூ 17:9. விஷன்.
ஸ்பெக்டாகுலர் விஷன் தட் இஸ் சீன் சொல்லி பார்க்குறோம். இங்க எப்படி வந்து நம்ம மக்களுக்கு இங்க வந்து விஷன் நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி விஷன், அது ஒரு தரிசனம். தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். ஆமா, தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேணாம். ஏன்னா அவர் நீங்க காண முன்னே சாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அந்த 3 பேரை வந்து 6 நாட்கள் பின்பு வந்து கூட்டு போறாரு. அதுக்கு அர்த்த அதிகாரமே இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸாம்பிள் இந்த வசனத்தை இங்கேயே பார்க்கலாம் பாருங்களேன். ஏன்னா யோவானு யோவான் கிடையாது, மத்தேயு தான். மத்தேயு இங்க பாருங்க, மத்தேயு 17:1. ஓகேவா? ஸோ இது 17:1. இப்போ இது வந்து என்னதுன்னா 19:6 இதெல்லாம் இருக்கு. 19:28 தான் கடைசி வசனம். 19:28 அப்புறம் 17:1. ஓகே. Very truly I say to you, there are some of those standing here who shall not taste death till they see the Son of Man coming in the kingdom. டேஸ்ட் டெத்னா என்னது? நீங்க மறிக்க மாட்டீங்க, நான் ராஜ்யத்தை வரைக்கும். ராஜ்யம் வந்துச்சா? இப்போ இன்னும் வரல. ஓகே. அப்ப இது வரைக்கும் பேதுரு கொஞ்சம் பேர் இருக்காங்களா சீஷர்களு? இல்லையே, செத்து போயிட்டாங்களே. அப்ப பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 6 days என்ன பண்றாரு? இவங்க 3 பேர் மட்டும் கூட்டு போறாரு. என்ன சொல்றாரு ஏற்கனவே? தேர் ஆர் சம் ஆஃப் தோஸ் ஸ்டாண்டிங் ஹியர். சம்னா என்னது? கொஞ்சம் பேர். மற்ற நான் என்ன பண்ணுவேன்? ராஜ்யத்தை காமிக்க அப்பா சொல்றாரு, விஷனை காமிப்ப வைக்கிற சொல்றாரு. அதே மாதிரி கூட்டு போறாரு. கூட்டு போய் மருவ மலையில போயிட்டு என்ன பண்ணாரு? டிரான்ஸ்பிகரேஷன். He was transfigured before them and his face shone and as a sun, his garment became white as light. அந்த மாதிரி தான் தேவன் ராஜ்யத்துல இருக்க போறாரு. ஓகேவா? அது வந்து ஒரு டெலிவிஷன் மாதிரி காமிக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி behold they appeared Moses and Elijah talking to him. ஸோ இது பார்க்கும்போது இந்த அதிகாரம் பிரிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு தான் பிரிச்சாங்களே. 14-15 செஞ்சுரி தான் பிரிச்சாங்களே. 17 இது 28 இது சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த கிரீக்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது அதிகாரம் இருக்கா? இங்க இது 17ஆம் அதிகாரம் சொல்லி போட்டிருக்கா? இங்க இது 1ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் சொல்லி போட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் சிஸ்டமே கிடையாது. சாப்டர் அதெல்லாம் கிடையாது. டைரக்டா படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே லெட்டர். ஆக்சுவலா லெட்டர் மாதிரி படிப்பாங்க. இந்த ஹிஸ்டரி விஷயங்களை நடந்த நிகழ்வு வந்து நிகழ்வு மாதிரி படிப்பாங்க. அப்படிதான் இருந்தது. இப்ப நம்மளோட ஈஸிக்காக தான், நம்ம மெமரைஸ் பண்றதுக்காக தான் என்ன போட்டிருக்கு, இந்த இது இங்க இருக்கு 12 சொல்லி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. மற்றபடி அந்த மாதிரி கிடையாது. ஓகே. அந்த இதுலயே நம்ம இங்க பார்க்கலாம். கீழே பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு ஒரிஜினல்லே? டெல் த விஷன் டு நோ ஒன். விஷன் டெல் த விஷன் டு நோ ஒன் till the son of man shall have risen from dead. நான் மரிக்கிற வரைக்கும் நீ சொல்ல, மறிச்சு உயிர்த்தெழுற வரைக்கும் நீ என்ன பண்ணாத, சொல்லாதான் சொல்லி சொல்றாரு. அதே பேர் சொல்லல. உயிர்த்தெழுந்த பேருக்கு தான் பேதுரு வந்து என்ன பண்றாரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல வந்து எழுதுறாரு, நாங்க மறுரூப மலையில நாங்க பார்த்தோமே, இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்ற வார்த்தை நாங்க கேட்டோமே சொல்லி பேதுரு வந்து கோட் பண்றாங்க. ஓகே, சரிப்பா, புரியுதுல? 1 பீட்டர் 1ஆம் அதிகாரம். ம் ம் 2 பேதுருவா? ஆமா, 2 பேதுரு இதோ இருக்கு. He received honor and glory from God the Father when the voice came to him from the majestic glory, saying, "This is my son whom I am loved, with him I am well pleased." சொல்றது எங்க? அங்க இருக்கு, படிச்ச இடத்துல இருக்கு. ஓகேவா? அப்புறம் we ourselves heard this voice that came from heaven when we were in him in the sacred mountain. அந்த மவுண்டன்ல இருக்கும்போது, மலையில இருக்கும்போது. ஸோ இங்க பாருங்க, இதோ 17 5ஆம் வசனம். ஓகே, சரிப்பா. ஸோ இதோட நம்ம போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருந்ததுன்னா நம்ம நாளைக்கு கூட பார்க்கலாம். ஓகே, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தனிப்பட்ட முறையில கூட நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சமையல் உங்களுக்கு இப்போ? சாம் இல்லையே? உங்ககிட்ட கேள்வி இருக்கா? வேற கேள்வி இல்லையா? ஓகே ஓகே, சரிப்பா, ப்ரே பண்ணி அப்ப முடிச்சிடலாம். சாம் நீங்க இன்னைக்கு பண்ணுங்க. ஓகே. ஹலோ.
கேக்குது கேக்குது. ஸ்தோத்திரம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை வருகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தரே, உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தரே, நீ கிருபையும் இல்லை, இரக்கம், உமது விருப்பம், நீங்க சாந்தம், தயவும் உள்ள தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தரே, உண்மையை குறித்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, மனுஷனை நினைப்பதற்கு மாத்திரம் ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். இந்த அற்புதமான சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நமக்கு செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். இன்னும் ஆழமாய் சத்தியத்திலே ஆண்டவரே நாங்கள் வேரூன்றி வளர மற்ற எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே வேதத்தை சத்தியங்களே நாங்கள் அறிந்து கொள்வதிலே ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே ஈடுபட நீ கிருபை பாராட்டணும். நீ ஞானத்தை ஆற்றலையும் வெள்ளனையும் தாங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற போதவர்கள் நீ தாங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உன் தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்க. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே போதிக்க யூடியூப் மூலியமாக ஆண்டவரே வீடியோ போட்டு ஆண்டவரே போதிக்கிற காரியங்கள் ஆண்டவரே அநேகருக்கு சேர திருவை பாராட்டு நாங்கள் ஆசைகள் எல்லாவற்றும் கருத்திலே ஒவ்வொரு ஆண்டவரே வல்லமை அடுத்து பயன்படுத்தி ஞானத்தை ஆற்றலையும் வல்லனை தாங்க ஆண்டவரே கேட்கிற ஆண்டவரே தாங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே கற்றுக்கொள்கிற அந்த வசனத்தை ஆண்டவர் நாங்களா தனிப்பட்ட நேரத்திலே அதை தியானிக்க திருவை பாராட்டு ஆண்டவரை ஆசீர்வதி அதை நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ள நாங்களாண்டவரே வளர கிருபை பாராட்டு ஆசீர்வதிக்கு அடுத்த வாரத்தில் வந்து நாங்கள் சந்திக்கும் வரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. கோட்டைக்குள்ளாக மூடி மாற்றி எல்லாவற்றும் நடத்த கொடுக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பா. தேங்க் யூ, பை பை. யூத் மீட்டிங் வந்துருங்கப்பா. யூத் மீட்டிங்க்கு நாளைக்கு ஈவினிங் தான். ஓகே, சரிப்பா. மார்னிங் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஈவினிங் வெளியில போறேன். அப்படியா? ஐயோ, ஆமா, மார்னிங் தான் பிளான் பண்ணியிருந்தேன் நானு. ஏன்னா நீங்க தான் சொன்னா சிங்கராஜ் காலைல தான் ஈவினிங் ஏன்னா வந்து மார்னிங் யாரும் எல்லாரும் வேலைக்கு போறதுனால வர முடியல சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி ஈவினிங் மாத்தலாம் சொல்லிட்டு. ஃபுல்லா ஈவினிங் தானா? ஈவினிங் இந்த வாட்டி செக் பண்ணுவோம். 2 வாரத்துக்கு செக் பண்ணுவோம், 2 மாசத்துக்கு. அப்படி அது கரெக்ட் வரலன்னா திரும்பி மார்னிங் மாத்திடுவோம். சப்போஸ் நான் அதான் பாக்குறேன். சரி, பரவாயில்ல. சரிப்பா, பை பை.